இந்த மாநிலத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் வாழுகின்றதற்கு தகுதியான ஒரு மாநிலமாக இன்னும் 5 ஆண்டுகள் இருக்காதுங்க. 10,62,000 கோடி ரூபாய் கடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம வீட்டுல 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாவே பதறி போய் நிற்போம். அதை எப்ப கட்டுறது? யாராச்சும் வந்து கேட்பாங்க, கூனி குறுகி நிற்போம். கடங்கார வந்து காலையில் நின்னானா மூஞ்சியை முழிச்சுட்டு போகணும் வெட்கப்படக்கூடிய தமிழ் ஜனம்னா ஒரு கடனை வாங்கினாலும் கூட திருப்பி செலுத்த வேண்டும் என்று எவ்வளவு பொய் பேசாம கூசாம கடன் வாங்குறாங்க பாங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? தமிழகத்தில் 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். ஐயா சுதந்திரம் எப்பங்க ஐயா வாங்கணும்? 1947 வாங்கணும். அரசியலமைப்பு சட்டம் 1950. முதல் தேர்தல் 1951-52. முதல் ஆட்சி அப்பிருந்தே கணக்கு போடுது. அங்கே இருந்து 2021 வரை 4.5 லட்சம் கோடி கடன். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல 10,62,000 கோடி கடன். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஐயா? 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக எவ்வளவு வாங்கியிருக்கின்றார்கள்? ஒரு ஆண்டுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன். அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் அனுபவிக்க போறாங்க. 10,62,000 கோடி கடனை ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து வருடத்திற்கு 80,000 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடனை திருப்பி கட்டி டாஸ்மார்க்கில் 55,000 கோடி வரக்கூடிய வருமானம் அதையும் சரி பண்ணி எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இந்த 5 ஆண்டுகள்ல 20 ஆண்டு காலம் பின்னாடி தமிழ்நாடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஐயா. 20 ஆண்டு காலம் பின்னாடி. வரலாறு மன்னிப்பது மட்டுமல்ல, தாய்மார்கள் மன்னிக்க கூடாது. எந்த காரணத்திற்கும் கூட தாய்மார்கள் ஏன் மன்னிக்க கூடாதுனாங்க ஐயா? இந்தியாவில் எந்த மாநிலமும் 8 லட்சம் கோடி அப்படிங்கிற கடனையே தாண்டல. தமிழ்நாடு இன்னைக்கு 10,62,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான் ஏற்கனவே சொன்னது போல 4,82,000 ரூபாய். இன்னைக்கு பாக்குற திமுக காரங்க இதே பகுதியில் சேப்பாக்கம் பகுதியில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு ஃப்ராடு பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா? இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்க, நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்காந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 வந்துச்சா அடுத்ததான் வேணுமான்னு கேளுங்க. அடுத்து வேணுமா?